சனாதன தர்மம் குறித்து கடந்த ஆண்டு பேசிய வழக்கு கர்நாடக நீதிமன்றத்திலும் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆஜராகி இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார் பெங்களூரிலிருந்து. இந்த வழக்குடைய பின்னணி பற்றிய மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா ஒப்பிட்டு விமர்சித்திருந்தார். இது நாடு முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு இடங்களில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. கர்நாடகாவிலும் பரமேஷா என்பவர் மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றத்தில் வழக்கை பதிவு செய்தார் உதயநிதி ஸ்டாலின். அதே போல அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் 3 பேர் உட்பட 4 பேர் மீது வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கானது கர்நாடகாவின் மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக நடைபெறும் அனைத்து வழக்குகளையும் ஒரே இடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு மீது உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை கூட பிறப்பித்திருக்கிறது. அதாவது இதில் யாரெல்லாம் புகார் மனுதாரர்களோ அவர்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினின் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள ஒரே இடத்தில் விசாரிக்க வேண்டும் என்ற மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் தற்போது இந்த வழக்கானது பெங்களூரில் உள்ள சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நடந்த விசாரணையின் போது 2 முறை உதயநிதி ஸ்டாலின் ஆஜராக வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் ஆஜராகவில்லை. இன்று 3வது முறை ஆஜராகவில்லை என்றால் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். ஆஜராகும் போது அவரது தரப்பு வழக்கறிஞர் ஒரே வாதத்தை தான் முன்வைக்க இருக்கிறார். அதாவது உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் இந்த வழக்கை அனைத்தையும் ஒரே இடத்தில், அதாவது ஏதாவது ஒரு இடத்தில், அதாவது தமிழ்நாட்டிலேயே அல்லது வேறு மாநிலத்தில் ஒரே இடமாக இருக்க வேண்டும் வழக்கு விசாரணை என்ற கோரிக்கை வைத்துள்ளோம். அந்த உத்தரவு, அந்த மனு மீது உத்தரவு வந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் வைக்க இருக்கிறார்கள். அதனால் இன்று வேறு எந்த வாய்ப்பும் இருக்காது. வழக்கு விசாரணையானது ஒத்தி வைக்கவே அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. பிடிவாரண்டில் இருந்து தப்பிக்க இந்த நேரில் ஆஜராக வேண்டிய சூழல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நன்றி பாரதி ராஜா. தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.